ஹாய். இந்த கிளாஸில் நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் யூஸிங் சில்க் த்ரெட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி வந்து பேசிக் செயின் ஸ்டிச் வந்து போட போகிறோம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணி பேசிக் செயின் ஸ்டிச் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் நிறையா லைன்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அதே சேம் லைன்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் தான் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போட போகிறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு மறக்காம நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டிச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணி நிறையா லைன்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் நம்ம சில்க் த்ரெட்டில் வந்து பண்ண போகிறோம். டேரெக்டாக வந்து சில்க் த்ரெட்டில் எப்போவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்ம 2 த்ரெட் வந்து யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே சில்க் த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டில் வந்து எங்கேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க, ப்ராக்டிஸும் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து அது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால சீக்கிரம் கட் ஆகிரும். நீங்கள் ப்ளவுஸே ஒர்க் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அதனால் வந்து டபுள் த்ரெட் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் வந்து டபுள் த்ரெட் எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவோட ஃபஸ்ட்லேயே வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ சில்க் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து நீங்கள் நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சு போட்டு பாருங்கள். அப்போ வந்து உங்களுக்கு த்ரெட் வந்து டக்குன்னு கட் ஆகாமல் கிளாத்லேயும் மாட்டாமல் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சிங் த்ரெட்டில் எப்படி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்களோ அதே சேம் வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ப்ளவுஸில் அடுத்தடுத்து போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் தான் பண்ணுவோம். பீட்ஸுக்கு தான் வந்து நம்ம ஸ்டிச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். நான் ஏன் உங்களை ஃபஸ்ட் எடுத்துமே ஸ்டிச்சிங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதே சமயம் வந்து எடுத்ததையுமே சில்க் த்ரெட் போகும்போது அது அடிக்கடி கட் ஆகிறதுனால நமக்கு கிளாஸ் கற்றுக்கோங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது, அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் த்ரெட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுவும் த்ரெட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் கட் ஆகாது. அப்புறம் நீடில் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் உங்களை ஃபஸ்ட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். இது எதுவுமே வந்து நான் எங்கேயும் பார்த்து சொல்கிறது இல்லைங்க. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லித்தரது தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் சில்க் த்ரெட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலைங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் த்ரெட்டில் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ணமோ சேம் அதே ப்ரொசீஜர் தான் வந்து சில்க் த்ரெட்லேயும் பண்ண போகிறோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் அதில் ஒரு த்ரெட்டு ஸ்டிச்சிங் த்ரெட் யூஸ் பண்ணியிருப்போம், இதில் வந்து டபுள் த்ரெட்டு சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அவ்வளோதாங்க. நீங்கள் 2 ஒர்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறக்கே வந்து டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் சில்க் த்ரெட்டில் பண்ணதுக்கும் இதுக்கும். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் வந்து யூஸ் பண்ணும்போது வேகமாக இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா த்ரெட் வந்து பிசுறு வரும். பிசுறு வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து அந்த சைனிங் லுக் வந்து கிடைக்காது. அதனால் வந்து பொறுமையாக போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து டக்குன்னு முடிக்கணும், அடுத்தடுத்து நம்ம போகணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பொறுமையாக போனாலும் பர்ஃபெக்டாக முடிக்கணும்னு சொல்லி திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீடாகட்டும் பர்ஃபெக்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து கரெக்டாக வரும். நான் இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவோட பேசிக் செயின் ஸ்டிச் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி போடுறதுங்கிற கிளாஸ் வந்து முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் வந்து போகலாம். இந்த வீடியோவில் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே ஷேப் அண்ட் ஃப்ளார்ஸ் தான், இதே ஃப்ளார்ஸ் அண்ட் லைன்ஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் வேறு என்ன ஷேப் வந்து வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.